மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாண்டடான ஹாஸ்பிட்டலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 90s காலகட்டத்தில் டிபி நோயால பாதிக்கப்பட்ட பல பேஷண்ட் சிகிச்சை பலனின்றி கொடூரமான முறையில இறந்து போனதாகவும் சொல்றாங்க. இன்னும் கூட அங்குள்ள ஊர் மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல பேய் நடமாடிட்டு இருக்குன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ராணுவத்துல ஓய்வு பெற்ற ஒரு நபர் அந்த ஹாஸ்பிட்டல்ல வாட்ச்மேன் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வாட்ச்மேனா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு 3 நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து யாரோ பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த காலத்துல பேஷண்ட் டாக்டரை கூப்பிடுனாலும் பக்கத்திலேயே ஒரு பெல் வச்சிட்டு இருப்பாங்க. அதை வச்சுதான் அவங்க டாக்டரோ இல்ல நர்ஸையோ கூப்பிடுவாங்க. அந்த பெல்லோட சத்தம் இவருக்கு கேட்டதுனால இவரும் யாராவது அந்நியர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பாக்குறாரு. அப்படி அவரு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கும்போது அந்த சமயத்துல திடீர்னு 4வது வார்டுல இருந்து யாரோ அழுவுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இவரும் அந்த வார்டுக்குள்ள நுழைஞ்சு பாக்குறாரு. அந்த இடத்துல கார்னர்ல பேஷண்ட் படுக்கக்கூடிய ஒரு பெட்ல இருந்து அந்த சத்தம் கேட்டிருக்கு. இவரும் கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா கீழே ரத்தம் கொட்டப்பட்டு இருந்துச்சு. இதுல பயங்கரமான விஷயம் என்னன்னா அந்த ரத்தம் காயாம ஈரம் பதிந்ததாவே இருந்திருக்கு. அந்த சமயத்துல இவருக்கு ஒரு பெல்லோட சத்தம் வந்தது இல்லையா, அந்த பெல் இவருக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கு. அதை இவரு எடுத்து பாக்குறாரு. அதை பார்த்த இவருக்கு ஈரக்கொலிய நடுநடுங்கி போயிடுச்சு. ஏன்னா அந்த பெல்லுக்குள்ள இருந்து சத்தம் வரக்கூடிய அந்த ஒரு நாவே அதுல இல்ல. பயத்தோட உச்சக்கட்டத்துக்கு போன இவரு அந்த இடத்தை விட்டு தலை தெறிக்க ஓடுறாரு. இந்த சம்பவம் இவருக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் இன்னும் அதிகமா நம்ப ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேய் இருக்குன்னு. இதை பத்தின உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இன்னும் நிறைய பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.